மக்களுக்கே வணக்கம் உங்களுக்கே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். கிராணி தான் இன்றைக்கும் கிராணியை பக் பண்ண தான் போகிறோம். நம்ம வந்து கிராணியை பக் பண்ணாமல் எந்த வேலையுமே வந்து பார்த்ததில்ல. ஏன்னா கிராணினா நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான். பயம்னு சொல்ல முடியாது, அது வந்து நம்ம இன்ட்ரப்ட் பண்ணுவோம்ல, சில டைம்ஸ் வந்து அடிச்சிடும். எனக்கு அவ்வளோவா கிராணியை பக் பண்ணிட்டு தான் நான் வந்து விளாடுவேன். நீங்கள் வந்து பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஆரம்பமே நம்மளுக்கு வந்து புக்கு கொடுத்துட்டாங்க. சூப்பரில். ஓகே, இப்போ வந்து பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்கப்பா. ஸோ வந்து கிராணி எப்போவுமே கீழே இருந்தால் வந்து ஸ்பான் ஆகிட்டு வரும். ஆனால் இப்போ வந்து இந்த ரூம்லேயும் வந்து எப்போ எங்கே வேணாலும் ஸ்பான் ஆகுமா. இங்கேயும் சரி, இங்கேயும் இந்த 3 டோரில் எங்கே வேணாலும் ஸ்பான் ஆகிட்டு வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் நம்ம உஷாராகவே எடுப்போம். நான் சொன்னேன்னா இப்போ சத்தம் போட்டால் கிராணி வந்துடும். போடுறா கீழே. இந்த கிராணிக்கு மட்டும் எங்கேருந்து இவ்வளோ ஷார்ப்பாக காது கேட்குதோ. ஹலோ. ஓகே, கிராணி வந்துருச்சு. வாங்க இப்போ எப்படி கிராணியை பக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு இந்த பட்டனை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த பட்டனை கொடுத்துட்டே இருக்கனால கிராணி வந்து பக் ஆயிரும். எப்படின்னா இதோ இப்படி பக் ஆகிடுச்சா. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் வரைக்கும் சாவர வரைக்கும் வந்து இது இருக்கும். பட் ஃபஸ்ட்டு டே 1ல் நான் இதை பக் பண்ணிட்டேன்னா, ஒரு வேளை நான் டே 1ல் இந்த மேலேருந்து எங்கேயோ இல்லாட்டி இந்த ஆஞ்சலினா கிட்ட கடி வாங்கிட்டேன் அப்படின்னா வந்து என்ன ஆகுனா, இப்போ வந்து டே 2க்கு போனால் கிராணி பக்கில் இருக்காது. அந்த மாதிரி அப்போ மறுபடியும் இந்த மெத்தட் பண்ணிவிட்டா மறுபடியும் கிராணி பக் ஆயிருங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ கிராணி ஈஸியாக பக் ஆயிரும். ஸோ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் நல்லதாக தாங்கடா ப்ளீஸ். எதுவுமே தரல. இங்கேருந்து வந்திருக்கு பாருங்களேன். இதுக்குள்ளே ஏதாவது காக்வீல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. வாவ் பாருங்களேன், பேட்டரை போட்டு வச்சுருக்கு. கவனிக்கல நான். ஓகே கைஸ், மறக்காமல் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க யாரெல்லாம் அரண்மனை மூவிக்கு போயிருக்கீங்கன்னு. நான் வந்து மூவிக்கு போகல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா தேட்டர்ஸ் போய் பார்க்குறதுலாம் அவ்வளோ பிடிக்காதுங்க. ஸோ அதனால் நான் வந்து மூவி போக மாட்டேன். நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அரண்மனை மூவிக்கு போனீங்களா இல்லையான்னு. அதே மாதிரி நான் வந்து மூவிக்கு போனதில்லை, அந்த அரண்மனை மூவிக்கு நான் போகல. ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூவி எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பேய் பற்றி நான் நல்லா தெரியுது, ஆனால் இந்த ஸ்டோரியை இன்ட்ரோ எப்படி ஆரம்பிக்கோ அதை மட்டும் தேட்டரில் போய் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணலாம். எனக்காண்டி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரியல மூவி எதை பற்றின்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஹேமர் வேறு கொடுத்துட்டாங்க. ஓ, நான் ஏன்டா உட்காந்தேன். ஓகே வாங்க அப்படியே போயிடலாம். எங்கே போகிறது தெரிலையே. இன்னும் நம்மளுக்கு அந்த கோடு தரலையே. கோடை எங்கே வச்சுருப்பாங்க. ஓகே ஓடடா. வாங்க இப்போ ஹேமரை வச்சு நம்ம உடைப்போம். இப்போ வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன், அதாவது தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே ஒரு இடம் இருக்குமே, இன்னும் நம்மளுக்கு செயின் கட்டுறோம் இல்லை கட்டிங் ப்ளேஸோ கிடச்சிச்சின்னா நம்ம வந்து போய் அந்த மேலே ஒரு இடம் இருக்கும்ல, அதை கட் பண்ணிட்டு போய் பார்க்கலாம். பட் நம்மளுக்கு தான் கிடைக்கலையே. ஐயோ, நான் வேறு எங்கே போகிறேன். எனக்கு இன்னும் கோடு கிடைக்கல, அது வேறு நம்ம இப்போ பார்க்கணும். தோறது இதுக்குள்ளே ஏங்க இன்னொரு காக்வீலுங்க. இப்போ 2 காக்வீலா, சூப்பர். இன்ஜின் பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் லாஸ்ட் டைம் வந்து சவர் எஸ்கேப் வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து எப்படி சவர் எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரேன்னா நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். இங்கே என்ன எத்தனை வீடியோ வேணாலும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஞ்சலினா ஸ்பைடர் கீயை வந்து கக்கியிருக்கோம். நம்மளுக்கு கோடு தான் தெரில. கோடு எனக்கு சுத்தமாக தெரிலையே. சரி வெயிட் பண்ணுங்கள், போய் பார்ப்போம். நார்மலாக கோடு கொடுப்பாங்களா அந்த இடத்துலலாம் போய் பார்ப்போம். இன்னும் கீழே மேலெலாம் வந்து நம்ம இன்னும் தேடவே இல்லை. நார்மலாக எப்போவுமே 1 தான் தருவாங்க.
இந்த வாட்டி ஏதாவது மோசம் பண்ணி 2 கொடுத்துனாங்க, நம்ம 1 கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், பாம்பே வெடிக்கும். என்ன பண்ணுறது பார்ப்போம். ஓகே, இங்கே நம்பர் தாங்கடா, ப்ளீஸ்டா. நம்பர் கொடுக்கல, வெறுப்பேற்றுறாங்களே நம்பர் கொடுக்காம. ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓ ஏ. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது, கட்டிங் ப்ளைஸ் இருக்குது. ஓகே, நம்ம போகிற வழி தானே, காக்வீல் அப்படியே போட்டுட்டு நம்ம இங்கே போயிடலாம். எங்கே போகலான்னா போய் கிச்சன்லாம் தேடலாம். கிச்சனில் இருக்கலாம்ல கோடு, அவங்கெல்லாம் போய் தேடிட்டு நம்ம அப்புறமா ஸ்பைடர் கீ கிட்ட போவோம். ஏன்னா ஸ்பைடர் கீ அதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக நம்ம அந்த எலிவேட்டருக்குள்ளே போகணும். நம்மக்கிட்ட தான் கோடு இல்லையே, எதுவும் தரல. ஓகே, தரல. ரெஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், அதை இங்கே கீழே போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன எஸ்கேப் என்னால் முடியுமோ அந்த எஸ்கேப் வந்து நான் பண்ணுறேன். எந்த எஸ்கேப்பும் இன்றைக்கி என்னால் பண்ண முடியலன்னா மன்னிச்சிக்கோங்க. அதுக்கு இந்த கேம்காரங்க ஒழுங்காக எனக்கு தரணுமே எல்லா பொருளையுமே, அப்போ தான் நான் எஸ்கேப் பண்ண முடியும். நாங்கள் கோடையே காணோமே, ஏன்னா ஒன்றுமே இல்லை. கிச்சனே தேடியாச்சு, இன்னும் மித்த இடத்துல நான் தேடிட்டேன்ல. இப்போ எங்கே போகிறது நான்? ஓகே, அப்போனா நான் என்ன பண்ணுறது, போய் நம்ம பார்க்க வேண்டியதான் இங்கேயே. ஓகே வாங்கங்க போய் பார்க்கலாம். நம்ம ஸ்பைடர் கீ வேணா ஸ்பைடர் இடத்துல நல்லா போய் தேடிட்டு, இன்னும் நம்மளுக்கு வீல் கிராங்க் கூட கிடைக்கல. அதையும் எங்கே வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாதுங்க. அந்த இடத்த கூட தேடலாம், ஆனால் கிடைக்கலையே. இங்கே என்ன இருக்குது, ஏங்க வெப்பன் கீங்க போடு. இப்போ வந்து நம்ம போய் அந்த ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே வாங்க. எனக்கு வந்து நான் என்ன நம்பருன்னு தெரியல ஆக்சுவலி. ஓகே வேணா அதை அப்படியே ஓடடாத போடுறா. ஓகே வாங்க அப்படியே போகலாம். என்ன நம்பருன்னு தெரியலையே, இதை நம்பி எப்படிங்க போக முடியும்? ஓகே அப்படியே தேடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேலே போகிறேன், தேடுறேன். ஓகே உள்ளே ஏதாவது பார்ட் ஆஃப் அ ஷார்ட் கன்னு. ஓகே அப்படியே குதிச்சிடலாம். அப்படியே குதிச்சுட்டு நம்ம வந்து போகலாம். எங்கே போகிறது இப்போ, நம்ம எங்கே தேடுறதுன்னு தெரில. ஓகே இப்போ வெப்பன் கீ கிடச்சிச்சில, அதை வச்சு நம்ம போய் பார்க்கலாம். என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ கொடுத்துருக்காங்க. வெப்பன் கீ வழியாக நம்ம வந்து இந்த க்ராஸ்போ வச்சு பண்ணலாம் என்ன இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம ஓகே எங்கே நான் போட்டேன் வெப்பன் கீயை, எங்கே போட்டேன், ஏங்க நான் எங்கேயோ போட்டேங்க வெப்பன் கீயை, எங்கேயும் காணோமே. இங்கே போட்டேன், இப்போ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அது சில டைம்ஸ் நான் இந்த மாதிரி யோசிப்பேன், இருங்க இதுக்குள்ளே நான் என்ன இருக்குன்னு தேடவே இல்லையே, ஒன்றுமே இல்லை, இதுக்கு தேடாமலே விட்டுருக்கலாம். ஓகே வாங்குங்க போய் பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்ட்டு. நாங்கள் கிராஸ்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வெப்பன் கீ வழியாக வெப்பன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டர்டுலைசர் வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம போய் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்மக்கிட்ட என்ன தான் கொடுத்துருக்காங்க. நல்லதாக வந்து கொடுக்கணும், நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணுற மாதிரி ஏதாவது தரணும். ஷூட். ஓகே அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிட்டேன். ஸ்க்ரூ டிரைவரும் ஆடாமல் அசையாமல் அங்கேயே இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆஞ்சலினா வந்து இந்த சைடு போச்சுட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது என்ன நம்பருன்னு சொல்லிட்டு, பட் பார்க்கலாம். ப்ளே ஹவுஸ்கிங்க 2 காக்வீல் நம்மளுக்கு கிடச்சிச்சில, இதுக்கு பார்க்கலாமே போய் என்ன தான் இருக்குன்ட்டு. எனக்கு தெரியும் ஒரு ஆள் 2 காக்வீல் நம்ம போடல அப்படின்னா எனக்கு தெரியுமே. இங்கே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வேறு இருக்குது, இதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது, நல்லா நடக்கட்டும். ஓகே இப்போ வந்து என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. இப்போ பேர்த் சீட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ கட்டிங் ப்ரைஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா. இருங்க பேர்ட் சீடை அப்படியே கொண்டு போயிட்டோம்னா நம்ம அப்படியே பேர்டுக்கு போட்டுட்டு கட்டிங் ப்ளேஸ் அப்படியே கீழே போட்டுடலாமே. எங்கள் கோடுங்க இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கோடு வந்து 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, கோடு வந்து 2. ஓகேவா போகலாம். ஸோ வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு வந்து கிராணி எப்படி விளாட்றதுன்னே தெரியாது.
அதனால நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து அவளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது, ஏன் யூடியூப் சேனல் தான் போய் பாருன்ட்டு. அவள் பாப்பாலாம் இல்லையான்னு எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது, பட் அவள் பார்க்கணும். ஆமாம், நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா. இந்த காக்வீல் அங்கே போட்டேனோ. ஆமாம். ஸோ ஓகே, வாங்க இப்போ கட்டிங் ப்ளைஸை வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு மேலே போய் அதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதை மேலே போட்டு இப்போ ஹேமரையும் மேலே கொண்டு போகலாம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் அங்கே போய் பார்த்துட்டு ஹேமரையும் அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ பார்க்காம மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இனிமேல் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதுக்குள்ளே எனக்கு விழுந்துருச்சு. அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீ இருக்குது. சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஹேமர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு வீல் கிராங்க் வந்து கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையே, வீல் கிராங்க் கொடுத்துட்டாங்களே. ஓகே, அப்படியே கீழே போட்டுறேன். ஓகே கைஸ், நான் வந்து ஹேமரை வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகே, கீழே போடுறாத. ஓகே, கீழே போகலையே. போடுறா. அட கீழே போக மாட்டேங்குங்க. போயிடுச்சு. ஓகே, பிளாங்க் ஏறு வை. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, மீட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, பக்கத்துலேயே இருக்கும். மீட் இருக்கனால நம்ம இங்கே எப்படியே போட்டுடலாம். இப்போ கட்டிங் ப்ளைஸ் வச்சுட்டு நம்ம இப்போ பார்த்து போகணும். அவுட் ஆகிட்டோன்னா வந்து மறுபடியும் கிராணியை பக் பண்ணோம். எதுக்கு? அதனால் பார்த்தே போவோம். பார்ப்போம் சேஃப்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏங்க நம்மளுக்கு இன்னும் பேலாக்கி மட்டும்தாங்க வேணும். பேலாக்கி எங்கே இருக்குதுன்னு தெரில எனக்கு. ஸோ பேலாக்கி கிடச்சிச்சுன்னா நம்ம டோர் எஸ்கேப் வந்து பண்ணிடலாம்ல. ஆமாம், டோர் எஸ்கேப் வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு பிரோஜனமாக ஒரு நடக்கும். கார் எஸ்கேப் கண்டிப்பாக இல்லை, சவர் எஸ்கேப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சவர் எஸ்கேப்புக்கான பொருள் வந்து என்கிட்ட சுத்தமாக இல்லை. நம்ம இன்னும் ப்ளே ஹவுஸ் இடத்துக்கு இன்னும் போவே இல்லையே. இங்கே ரஸ்டி பேலாக்கிங்க. சரி, என்னமோ கொடுத்துருக்காங்க, போய் மேலே போடலாம். நம்ம இன்னும் அந்த இடத்த ஒழுங்காகவே தேடல, அங்கே வேறு போய் தேடணும். அப்பா எவ்வளோ பொருள் நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்களேன். ஓகே, ஒரு காக்வீல் ஏடு. அங்கே போகலாம், வெயிட் பண்ணுங்கள். ஒரு காக்வீல் பீஸ் எடுத்துட்டேன்னா என்னங்க கட்டிங் ப்ளைஸ் செயின் கட்டர் இன்னும் கிடைக்கவே இல்லை நம்மளுக்கு. அது டெய்லி கடிச்சிருமே, சில டைம்ஸ் இப்படி தான் ஆகும். ஓகே, இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ வந்து நம்மளுக்கு பேலாக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். நான் எஸ்கேப் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் எஸ்கேப் பண்ணுறேன்ல, அதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணணும். எனக்கு என்ன ஹெல்ப்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க போதும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இனிமேல் நான் வந்து வீடியோஸ் போடுவேன். நீங்கள் அப்போ எங்கள் மாஸ்டர் கீங்க, எங்கள் மாஸ்டர் கீயும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, அப்போனா பேலாக்கி எங்கே இருக்கும்? ஸ்பைடர் எஸ்கேப்புக்குள்ளே இருக்கும், போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அந்த எலிவேட்டருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கேயும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம்ல. எலிவேட்டர் நம்பர் வந்து 2. இப்போ அப்படியே வீல் கிராங்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் டக்குன்னு. இருங்க, நான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து ரஸ்டி பேலாக்கி வந்து எடுக்கலை, ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த எஸ்கேப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நிறையா பொருள், இன்னும் லைக் ஒரு 3 பொருள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த 3 பொருள் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்து ரஸ்டி பேலாக்கி வந்து எடுக்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம தேடணும். இப்போ தேடணும் தான் நம்ம வேலை. நாங்கள் தானா முன்னாடி போகிறேன். ஓ ஆஞ்சலினா, நீ எங்கே இருந்தியோ அங்கேயே போயிருப்பாப்போ, நான் தேடிட்டு போயிடுவேன். ப்ளீஸ் ஆஞ்சலினா ப்ளீஸ். எங்க வேணும்னே பண்ணுங்க. எங்க நிற்குதுங்க அங்கே பாருங்களேன், உங்களுக்கு கால் தெரியுதா? போயிடுச்சு. இதுக்கான ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? இப்போ நான் போய் டெடியை கொண்டு வரேங்க. டெடியை கொண்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க ஆஞ்சலி, நான் வந்து நான் டெடியை வச்சு வர வச்சிட்டேன். இப்போ தாங்க வந்து அதுக்குள்ளே அதுவே வந்துருச்சு. அதோட கண்ணு பாருங்களேன், ரெட்டாக இருக்குது. ஹலோ இப்படி பார்ப்போம். எங்கே போயிடுச்சுங்க?
இல்லை அங்கே நிற்கிது பாருங்கள், உங்களுக்கு கால் தெரியுதா? ஸோ வந்து நிறையா கேமர்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக்னா, ஸோ இந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லேயும் சரி நீங்கள் பார்க்கணும் ஆஞ்சலினா வந்து அங்கே நிற்கிதா இல்லையான்னு. சில டைம்ஸ் இப்படி நிற்குங்க, அதோட கால் அதோட காலில் வச்சு நீங்கள் பார்க்கணும். ஹலோ, நீ இப்படி பார்ப்போம் ப்ளீஸ். ஏங்க இந்த ஆஞ்சலினா போகாது போலங்க. எப்படி போச்சு? சரி வெயிட் பண்ணுங்கள் கைஸ், அது அங்கே போனேன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க இப்போ வந்து ஆஞ்சலினா அங்கே நின்றுட்டுருக்கு, நான் டெடியை வச்சு மறுபடியும் வர வச்சிட்டேன். ஐயோ போயிடுச்சுங்க. இது இப்படியே பண்ணுது. நம்ம அட்லீஸ்ட் செக் பண்ணிட்டாச்சு போகலாம், அதையும் பண்ண விட மாட்டேங்குதுங்க. பேன்லாக்கி கிடச்சிச்சின்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாம், அதுக்கு புரிய மாட்டேங்குது. நான் எஸ்கேப் பண்ணக்கூடாதுன்னு தான் இதோட பிளான் போலையே. நீ போயிரு பார்ப்போம், அங்கிட்டு போயிரு ப்ளீஸ். ஏங்க வேணும்னே பண்ணுது பாருங்களேன். இருங்க அப்படி அட்லீஸ்ட் வெளியே வாட்ச் போகிறேன். ஏங்க அது கால் தெரியுது பாருங்களேன். நிறைய பேர் இப்படி செக் பண்ணிட்டு போங்க. எங்கே போயிடுச்சுங்க? இப்போ அப்படியே ஓடிடலாம். நல்லது, ஓடினா நல்லது. அப்படியே கீழே போட்டு எலிவேட்டருக்குள்ளே போயிடலாம். எலிவேட்டர் நம்பர் வந்து நம்ம பார்த்தது 2 தானே? ஆமாம் 2 தான் பார்த்தோம். இருங்க ஆஞ்சலினா வரட்டும், அது வெறுப்பேற்றிட்டு போகலாம். எதுக்கு அப்படியே போயிடுவோம். ஓகே, நம்ம பார்த்த நம்பர் வந்து 2 தான். ஸோ அப்படியே 2வே பார்த்துட்டு போயிடலாம். வேர் இஸ் 2? இங்கே இருக்கு 2. ஸ்பெஷல் கீக்குள்ளே என்ன இருக்கும்? ஓகே பார்க்கலாம். ஐயோ இந்த ஆஞ்சலினா வேறு என்னை பார்த்துருச்சே. ஹலோ, தெரியாமல் மட்டும் அந்த கை பட்டன் பட்டுச்சு, நம்ம அவ்வளோதான். ஆஞ்சலினா அப்படி போட்டோம், நம்ம இப்படி போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க. நான் அவசரத்தில் வெளியவே ஸ்க்ரூ டிரைவரை பாதி வெளியவே போட்டேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஆரம்பிப்போம். அப்படியே ஜிக்ஸாக்கா. நெக்ஸ்ட்டு இப்படி. இப்போ பார்ப்போம். ஸ்பார்க் ப்ளக்கா? எங்க ஸ்பெஷல் கீ காணோம். ஓகே, ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. ஷார்ட் கன் நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, நம்ம இப்படியே நிற்போம். ஆஞ்சலினா இங்கே பாரு. ஸோ இப்படி நின்னிங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சலினா அவங்களே பிடிச்சிரும். அது என்னமோ, ஸோ அதனால் நீங்கள் இப்படி நில்லுங்க. இப்படி நின்றால் தான் வந்து ஆஞ்சலினாவால் நம்மளை பிடிக்க முடியாது. இங்கேருந்தே நம்மளை இப்படி பிடிச்சிருங்க. ஓகே வாங்க அப்படியே போயிடலாம். நம்ம இன்னும் பாதி இடத்த செக் பண்ணல, நம்ம வேறு போய் செக் பண்ணோம். இங்கே போய் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் போயிடலாமே. இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான ஏதாவது பேட்லாக்கி இருந்துச்சுன்னா இப்படியே போயிடுவோம். பேட்லாக்கி இருந்துச்சுன்னா நல்லது தானே, நம்மக்கிட்ட மீட்டும் இருக்குது. அதனால இப்போ நம்ம வந்து ஆஞ்சலினா ஸ்பைடர் கிட்டே தப்பிச்சு இப்போ இந்த ஸ்பைடர் கிட்டே போகிறோம். எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா தான் நம்மளுக்கு பேட்லாக்கி இருக்கணும். பேட்லாக்கி. கட்டிங் பிளேயர்ஸ். ஓகே பரவாயில்ல, கட்டிங் பிளேயர்ஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். அப்போனா எங்கே தான் இருக்கும்? ஏங்க நம்ம வீல் கிராங்க் கண்டுபிடிச்சோம்ல, அதில் போய் வச்சுட்டு வரலாமே. அந்த சைடு நான் இன்னும் செக் பண்ணல, அங்கெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வரலாம். நான் இன்னும் அதோட இப்படி கூட நான் போய் செக் பண்ணிட்டு வரலாம். நான் அங்கேயே செயின் கட்டரை போட்டு வந்துட்டேன். நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக டோர் எஸ்கேப் பண்ணணும். எல்லா பொருளும் கச்சிடுச்சு, நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும். அதனால தான் ஓகே எங்கே எட்ரா வீழ்க்கிறேங்க. நான் உங்களுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு லைக்காச்சும் போட்டு போங்களேன், என் ஹார்ட் ஒர்க்காண்டி.
எந்த சைட்லேருந்து வருதுன்னு தெரில. ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை அப்படியே எடுப்போம். நீ இப்படியே போயிடு, எப்போவுமே போவல அந்த சைடே போயிடு. என்ன ஓகேவா? நீ லெஃப்ட் சைடே போயிடு. நீ எப்போவுமே போகிற வழி தானே. ஏங்க நம்ம எங்கே போகணுமோ கரெக்டாக அங்கேயே நிற்கிது பாருங்களேன். சரி நம்ம இப்படி ஓடிடுவோம். இந்த ஆஞ்சலினா வந்தாலும் வரும். டக்குன்னு ஓடிடலாம். இந்த இடத்த நான் செக் பண்ணல. இதுக்குள்ளே எதுவுமே மை காட். இப்போ நான் வந்தது போது இந்த ஆஞ்சலினா நம்மளை பார்த்துருக்கு. நல்ல வேலை நான் டக்குன்னு போயிட்டேன். இதுக்கிட்ட போகாதீங்க, ரொம்ப டேஞ்சரஸுங்க. பாத்தியா? வேணும்னே பாத்தியா? ஓகே நம்ம இப்படி தான் இப்போ போகணும். அந்த இடத்த வேறு செக் பண்ணிட்டு வரணுமா நம்ம? வாங்க போய் செக் பண்ணலாம். ஏங்க இது ரெஞ்ச் இருக்குங்க. சரி வெயிட் பண்ணுவோம். அந்த சைடு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. ரெஞ்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. பார்த்துருச்சு. சரி இப்படியே இருப்போம். ஆஞ்சலினா நீ அங்கிட்டே போமா ப்ளீஸ். நான் இப்போ என்னோடய சேஃப் பிளேஸ்க்கு போகணும். கரெக்டாக நம்ம எங்கே போகணுமோ அங்கே நிற்கிது பாருங்களேன். ஏங்க இல்லைங்க. ஓ ஓகே வாங்க இப்போ போய் இந்த ரெஞ்ச் ஹேண்டிலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாம் மாற்றி ட்விஸ்ட் பண்ணியே தராங்களே. ஐயோ சரி பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. நான் என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. சரி பார்க்கலாம். ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ணுறேன்ல. ஸோ நான் வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போய் ஒரு வேளை இன்றைக்கி நான் செவர் எஸ்கேப் பண்ணல அப்படின்னா போய் பாருங்கள். நான் வந்து லாஸ்ட் வீடியோ தான் வந்து செவர் எஸ்கேப் வந்து போட்டிருந்தேன். போய் பாருங்கள் ஓகேவா? இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏங்க மிலனுக்குள்ளே ஒரு வேலை இது இருக்குமோ, பேலோக்கி இருக்குமோ? சம்திங் இஸ் இன்சைட் திஸ். எஸ் பேலோக்கி எஸ் பேலோக்கி. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இன்றைக்கி நான் வந்து எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு எஸ்கேப் பண்ணிடுவேன்ட்டு. அந்த மாதிரி இப்போ நான் வந்து தரமாக ஒரு எஸ்கேப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கட்டிங் பிளேஸ் வச்சு கட்டே பண்ணல பாருங்களேன். பண்ணுறேன்னு வச்சு நான் கூட பண்ணிட்டேனோன்னு நினச்சேன். இல்லை பண்ணல. ஓகே கீழே போடுறாத. நம்ம ஆக்சுவலி நிறையா பொருளை குமிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கெல்லாம். மாஸ்டர் கீ பாய். இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல நான் ப்ரோஜனமாக வந்து எஸ்கேப் பண்ணிட்டேன். கிரானியும் பக்லேருந்து வந்துருச்சு. பாய் கிரானி, உன்னை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகேவா? த எண்ட். ஓகே கிரானி நம்மளை மறுபடியும் வந்து பிடிச்சிருச்சு. ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.